Hello everyone. இந்த வீடியோல நாம CS3251 Programming in C சப்ஜெக்ட்க்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட், ஓகேவா? சோ அதனால உங்களுக்கு எக்ஸாம் டஃப்பா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா, உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸா கேட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நமக்கு தியரி படிச்சிருந்தா மட்டும்தான் எல்லா क्वेश्चனையும் அட்டெண்ட் பண்ண முடியும். சோ ப்ரோக்ராம்ஸா கேட்பாங்கன்னா ஈஸியா தான் கேட்பாங்க. உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுத தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஈஸியா எழுதிடலாம். அப்படி இல்ல உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுத தெரியாது அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோல சொல்லியிருக்க எல்லா தியரி கொஸ்டினையும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அப்பதான் எக்ஸாம் எவ்வளவு டஃபா கேட்டாலும் நம்ம எல்லா கொஸ்டினையும் அட்டென்ட் பண்ண முடியும், ஓகேவா? இந்த ப்ரோக்ராமிங் இன் சி சப்ஜெக்ட் ஆல்ரெடி நம்ம சேனல்ல எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க, ஓகேவா? சோ இப்போ ஒவ்வொரு யூனிட்லயும் என்னென்ன கொஸ்டின்லாம் படிக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட் ஒன் பொறுத்த வரைக்கும் இந்த மூணு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அதுல கண்டிஷனல் பிரான்ச்சிங், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிரேக் கண்டினியூ, இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா படிச்சுக்கணும், ஓகேவா? இது போக ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம், இது நீங்க படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம், ஓகேவா? சோ இந்த 4 மட்டும் படிச்சாலே யூனிட் ஒன்ல ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். இல்ல சேஃபா இருக்கணும், எவ்வளவு எக்ஸாம் டஃபா கேட்டாலுமே சேஃபா எல்லாமே அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா ஆபரேட்டர்ஸ், டேட்டா டைப்ஸ், இந்த ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கோங்க, ஓகேவா? சோ இவ்வளவுதான் யூனிட் ஒன்ல. நெக்ஸ்ட் யூனிட் டூ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சர்ச்சிங், லீனியர் சர்ச், பைனரி சர்ச், இதுவும் செலக்ஷன் சார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா படிச்சணும், விட்டுறக்கூடாது. இது போக ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ், அடுத்து மேட்ரிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து 2 டைமென்ஷனல் அரேஸ்னு கேட்கலாம். இதுல நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அடிஷன், மல்டிபிளிகேஷன், டிரான்ஸ்போஸ், இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் கொஞ்சம் ஓவராலா பார்த்துக்கோங்க. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும், அந்த ஃபார்முலா மட்டும்தான் மாறும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு அதுல என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சோ யூனிட் 2ல 4 படிக்க போறீங்க. சர்ச்சிங், சார்ட்டிங், அடுத்து ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன், அடுத்து மேட்ரிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ். இதான் யூனிட் 2ல. நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாராமீட்டர் பாசிங், ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா படிச்சிடணும், விட்டுறக்கூடாது. இந்த 2 படிச்சாலே கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். இது போக நீங்க பைனரி சர்ச், ரிகர்சன் யூஸ் பண்ணி பைனரி சர்ச் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா பாயிண்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அதான் யூனிட் 3ல மேக்ஸிமம் இந்த 3 கொஸ்டினை கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லிங்க் லிஸ்ட்டை வந்து செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர்னு கேட்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ரெண்டுமே ஒண்ணுதான். லிங்க் லிஸ்ட்னாலும் ஒண்ணுதான், செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர்னாலும் ஒண்ணுதான். இந்த லிங்க் லிஸ்ட்டுக்கு நான் ஒரு வேற பிளேலிஸ்ட்ல இருந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை இந்த பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு நல்லா புரியும், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு டாபிக் லிங்க் லிஸ்ட் கண்டிப்பா படிச்சிடணும். அது போக ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்னன்னு படிச்சுக்கணும், டைனமிக் மெமரி அலோகேஷன் படிச்சுக்கணும். ஸோ எம்எல்ஆக், சிஎல்ஆக் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதான் டைனமிக் மெமரி அலோகேஷன். ஸோ இந்த 3 கொஸ்டின் படிச்சிட்டீங்கன்னா யூனிட் 4ல எவ்வளவு டஃபா கேட்டாலும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ அதான் யூனிட் 4ல. நெக்ஸ்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் 3 டாபிக் தான் இருக்கு. ஒன்னு வந்து ஃபைல் ஹேண்ட்லிங், இன்னொன்னு வந்து ஃபைல் அசஸ், எப்படிலாம் அசஸ் பண்ணலாம், இன்னொன்னு வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ 3 டாபிக் தான் இருக்கு, 3மே சிம்பிளா தான் இருக்கும், 3மே படிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் கேட்டாலுமே வேற தியரி கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலாம். ப்ரோக்ராம்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்ல தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டா ஆப்ஷன்ல இன்னொரு தியரி கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால இந்த 3மே படிச்சிட்டீங்கன்னா தியரி கொஸ்டின் ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் யூனிட் 5. ஸோ இவ்வளவுதான் இந்த ப்ரோக்ராமிங் இன் சி சப்ஜெக்ட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி இந்த சப்ஜெக்ட் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.